முடிச்சகுருவம், மொல்ல மாதிரி, ரவுடி, கேடி எல்லாரும் உள்ள புந்துருவான். அப்படிதான் இந்த மாணவர் கலவரத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சூழல்ல அவங்கெல்லாம் இந்த அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உள்ள புந்துட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெரிய எழுச்சி வராது. மாணவர்கள் போராட்டம் மட்டும் இல்லை, இது ஜென்ரலாக அவங்க பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சதை விரும்பாதவங்க இருக்காங்க. இப்போ செக்குலர்ன்ற வார்த்தையை சொன்னாலே ஆன்டி இண்டியன்றாங்க, சீடோ செக்குலரிசம்ன்றாங்க. நேரு செக்குலரிசம் பேசி தான் இந்த நாட்டை கெடுத்தாருன்றாங்க, இந்து ராஷ்டிரான்றாங்க. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க. அதாவது இந்து பெண்கள் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லை, முஸ்லீம் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது இவங்க உணர்வே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நம்முடைய அண்டை நாடான வங்கதேசம், அங்கே உள்நாட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. அந்த நாட்டினுடைய பிரதமரே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல். இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாவதற்கு என்ன காரணம்? அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அதாவது வங்கதேசத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசுக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது ஏதோ மாணவர்கள் போராட்டம்ன்ற அளவில் நம்ம அதை முத்திர குத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 7-8 ஆண்டுகளாகவே நம்ம ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில் நடந்திருக்கிற தவறுகள், அதாவது சர்வாதிகாரமான நடவடிக்கைகள், ஆளுங்கட்சிக்காரர்களை தவிர வேறு யாரையும் இது போல் அரசியல் நடத்த விடாத சிறையில் அடைக்கிறது. இப்போ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான், ட்விட்டரில் போட்டால் கூட உடிச்சு ஜெயிலில் போட்டுறது. வெளிநாட்டில் இருக்கிற பங்களாதேசி ஏதாவது எழுதிட்டான்னா அவன் குடும்பத்தை இங்கே பிடிச்சி உள்ளே போடுறது. அப்போ ஒரு கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் இதெல்லாம் பறிக்கப்பட்டதின் விளைவு தான் அது மாணவர்கள் போராட்டமாக அது சிம்மரிங் ஆங்கர் வெடித்து கிளம்புச்சு. கடைசியாக ஜூன் 5ஆம் தேதி அந்த உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே பல போராட்டங்களால் ஒழிக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு இருக்குல்லையே, அரசு பணிகளில் 30% இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் குடும்பங்கள் வாரிசுகளுக்குன்றது அது ஒரு சர்ச்சைக்குரியது. அது 1971 அப்போதைய வங்கதேசத்தின் தந்தை என்று பாராட்டப்பட்ட முஜிபுர் ரஹ்மான் அதை அறிவிக்கும் போதே அது சர்ச்சையாக தான் தொடங்குச்சு. அப்புறம் அதை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க, திருப்பி பண்ணுவாங்க. சில வருஷங்களில் அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, வேண்டான்வாங்க. இப்படியே 2018 மிகப்பெரிய கலவரங்கள்லாம் வெடித்து அப்போ இது அரசாங்கம், ஹசீனா அரசாங்கமே அதை கைவிட்டாங்க. அந்த இடஒதுக்கீடு தேவையில்லை 30%ன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2024 உச்சநீதிமன்றத்தில் அது சட்டப்படி செல்லும்னு ஒரு ரூலிங் கொடுத்தாங்க பாருங்கள். அதுதான் அதாவது அந்த ஃபயர் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக. இதுக்கு நிறைய இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், இப்போ வசதி ரொம்ப அதிகமாக்குனாங்களான்னா பொருளாதார ரீதி இந்த நாட்டை வளமான நாட்டாக மாற்றினாங்க. தொழில் ரீதியாக எல்லாத்துலேயும் நல்லா பண்ணாங்க. வெளிநாட்டு வியாபாரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நம்ம பிஸ்னஸை பாதி அடிச்சிட்டாங்க. திருப்பூர், டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு பொருளாதார ரீதியாக சுபிட்சம் வந்தால் மட்டும் போதாது, ஜனங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும். எழுத்து சுதந்திரம், அதே போல் வேலை வாய்ப்புகள் இருக்கணும். அடுத்தது நம்ம நாடு மாதிரி தான் பொருளாதாரம் சுபிட்சம் இருக்குது. ஆனால் ஒரு 5% பேருக்கு தான் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. மெஜாரிட்டி ரோட்டில் தான் நிற்குது. அப்போது ஒரு அன்ஈவன் டெவலப்மெண்ட்டு. பொருளாதார ரீதியாக நாடு பெருசாக இருக்குது, எல்லாம் சுபிட்சமாக இருக்குது. ஆனால் நாட்டில் இருக்கிற மக்கள் பழையபடி வறுமையிலையும் வேலை இல்லாத திண்டாட்டத்துலையும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியின் அராஜகம். எல்லா தொழில் எல்லா வேலைகளிலும் ப்ராக்டிக்கலாக ஒரு கட்சி ஆட்சின்றது மறைமுகமாக வங்கதேசத்தில் நடந்ததால தான் இவங்க 5வது முறை ஜனவரியில் தான் எலெக்ட் ஆனாங்க. அந்த தேர்தலே போகஸு. ஏன்னா 30% பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. பெரும்பான்மை மக்கள் அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் எதுவுமே கலந்துக்கல. அப்போ அதில் திரும்ப ஜெயிச்சு ஜூலையில் ஓடி போயிட்டாங்க. இப்போ தேர்தல் வெற்றிகள் மாய்மாலத்தில் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நிற்காதுன்றது நம்ம இதெல்லாம் பாடமாக எடுத்துக்கணும். நாங்கள் இன்வின்சிபிள் லீடர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாள் ரோட்டில் இருந்து மிலிட்ரி திரும்பினான்னா கதை முடிஞ்சுது. அப்போ இது வேலையில்லா திண்டாட்டம், வாழ்க்கை தரம்
சீரழிஞ்சது. ஒரு அரசியல் கட்சிக்கு மட்டுமே சலுகை, கருத்து சுதந்திரம் இல்லாதது, இப்படி பல்வேறு காரணிகள் தான் இந்த வங்கதேசத்தில் கிளர்ச்சிக்கு காரணம். அது மாணவர்கள் போராட்டம் முன்னால் இருந்ததால் அது ஒரு ஸ்டூடெண்ட் அப்ரைசிங் என்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஆனால் அது ஒன்றும் இல்லை, மக்கள் கிளர்ச்சி தான் அது. மக்கள் பதட்டத்தில் இருந்தாங்க, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தலைமை தாங்கிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே அரசியல் கட்சி சாராத ப்ரொஃபஸர் யூனுஸ் தான் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவர், சிறந்த பொருளாதார நிபுணர். அவரை மாணவர்கள் தான் சொன்னாங்க, இவர் தான் வந்து இதுவாக இருக்கணும் தற்காலிக அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு. இப்போ பிஎன்பி மிக பிரதான எதிர்கட்சி அது இருக்குது. அந்த அம்மா காலிடா ஜியா வந்து ஜெயிலேருந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவாமி லீக், அப்புறம் ஜமாயத் இஸ்லாமின்னு முஸ்லீம் தீவிரவாத அமைப்பு. இப்போ இவங்க யாருமே இல்லை, இது வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இராணுவம் மாணவர்களையோ அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க இல்லையா, அதாவது பாரபட்சத்துக்கு எதிரான மாணவர் அமைப்பு, அதாவது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான மாணவர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு. இப்போ அதன் தலைவர்கள் தான் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தையே வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பல்வேறு காரணங்கள் பல ஆண்டுகளாக இருந்தது, வெடிச்சிருக்குது, அவ்வளோதானே தவிர இது வெறும் மாணவர்கள் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி அதை சொல்லிடக்கூடாது. இது மக்கள் வங்கதேச மக்கள் ரொம்ப சஃபகேஷனில் இருந்து கிளர்ந்து எழுந்தாங்க, மாணவர்கள் தலைமை தாங்கி நடத்திட்டான். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. நிச்சயமாக அடிப்படையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பித்தாலும் பிரதமர் பதவி விலகுனது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியும் பதவி விலகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இப்போ அங்கே போராட்டம் அப்படிங்கிறது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டமா இல்லை நிர்வாக சீர்கேட்டுக்கு எதிரான போராட்டமா அப்படிங்கிறதுல மாறி அதில் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டும் வந்துருச்சு, ஒரு மதங்களுக்கு எதிரான போராட்டமாகவும் மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் இந்தியா எப்படி அணுகணும்? அதாவது இந்திய அரசாங்கம் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எப்பவுமே நாம் வந்து ஒரு நாட்டோட நட்பு இருக்கிறோன்னா ஆளுங்கட்சியோட நட்பில் இருக்கணும், எதிர்கட்சியோட நட்பில் இருக்கணும், சமமாக தான் நம்ம பாவிக்கணும். இப்போ ஆளுங்கட்சி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு மோடி ஒரு பெரிய தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்கள்? ட்ரம்ப்பு ஜனாதிபதியாக இருக்கும்போது, மீண்டும் அவர் தேர்தல் நடக்கும்போது, இவர் ட்ரம்ப்போட ரொம்ப ஐடென்டிஃபை ஆனது மட்டும் இல்லை, இந்தியாவை கொண்டு வந்து ட்ரம்ப்பெல்லாம் பெரிய குஜராத்தில் எடுத்துகிட்டு வந்து பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணது மட்டும் இல்லை, அமெரிக்காலே போய் ஓட்டு கேட்டார் ட்ரம்ப்புக்கு. இது ஒரு நாட்டின் பிரதமர் இன்னொரு நாட்டின் தேர்தலில் போய் தலையிடுறதுன்றது மிகப்பெரிய தப்பு. இந்த பேசிக்கான விஷயம் அவருக்கு தெரியல, இல்லை யாரும் அவருக்கு வந்து அதை சொல்லி புரிய வைக்கல. இப்போ விளைவு என்னாச்சு பாருங்கள், ட்ரம்ப்பு தோத்துட்டார், ஜோ பைடன் ஜனாதிபதியாக வந்துட்டார். இப்போ 4 வருஷம் அவர் இருக்கார். இப்போ ஜோ பைடன் மோடி மாதிரி ஆளாக இருந்தால் நல்ல வேலை, இருந்தால் ஜென்டில்மேன், அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து நீ எனக்கு எதிராக வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண ஓட்டு கேட்டையா, போடா உன் நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நியாயமாக மனிதர்கள்னால் அப்படி தான், ஆனால் ஸ்டேட்ஸ்மேன் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தவிர வந்து மோடி ஆட்சி வெளிநாட்டு கொள்கையில் தோல்வி தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளம், அப்புறம் நம்முடைய ஸ்ரீலங்கா, சொல்லவே வேணாம் பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ், பர்மா, சீனா கேட்கவே வேணாம். அப்போ we are encircled by our neighbors. அதில் விதிவிலக்காக இருந்தது பங்களாதேஷ் தான். ஏன்னா வங்கதேசத்துக்கு ஒரே அண்டை நாடு நம்ம தான். நான் சமீபத்தில் மேகாலயா சுற்றுப்பயணம் போயிருந்தப்போ ஒரு இடத்துல மலையில் நின்றுட்டு பார்க்கும்போது பங்களாதேஷ் தெரியுது, காட்டுறாங்க பங்களாதேஷில் இருக்க வீடுகள், குடியிருப்புகள், கிராமங்கள்லாம். அப்போது பங்களாதேஷுக்கு ஒரே நெய்பர் யாரான்னு சொன்னால் இந்தியா தான். நம்ம வியாபார பார்ட்னரும் நம்ம தான் மெயினான. ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மத்திய அரசு, மோடி அரசு நான் சொல்ல விரும்பலை, அரசியலை புகுத்த விரும்பலை, மத்திய அரசு அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் வந்து போகிற பாதை சரியில்லை, இந்த மாதிரி ஜனநாயகத்தை இவர் எங்கே கொடுப்பார், இவர் அதே பாதையை தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் காலத்தே தலையிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவங்க கொள்கையில் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். ஆனால் ஆஸ் எ ஃப்ரெண்ட்லி நெய்பர்
இதெல்லாம் தப்பாக போய் முடியும், நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஜனநாயகத்துக்காகவும் மற்ற கருத்து சுதந்திரம் இப்படி பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி கடைசியாக அவங்கள கொண்டு வந்து இந்தியாவிலையும் தங்க வச்சது இருக்குது பாருங்கள். இது எப்படி திரும்பிடுச்சுன்னா, அந்த கிளர்ச்சி நம்பர் 1 எனிமி ஷேக் ஹசீனா, நம்பர் 2 இந்தியா, இந்தியர்கள் ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய யார் பே பண்ணுறாங்க ப்ரைஸுன்னா, அங்கே இருக்க இந்தியர்கள் இருக்காங்க பாருங்கள். இப்போ 17 கோடின்றாங்க ஜனத்தொகை, மக்கள் தொகை. அதில் வந்து கணிசமான வங்காளிகள், இந்தியாவிலேருந்து போனவங்க, இந்துக்கள் எல்லாம் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க. அப்போ முஸ்லீம்லேயே கூட அகமதியைஸ்ன்ட்டு ஒரு சிறுபான்மை பிரிவுலாம் இருக்குது. அப்போ அவங்க மேலே அட்டாக் திரும்பிடுச்சு. குறிப்பாக இந்த ஜமாயத்தே இஸ்லாமின்ற அமைப்பு வந்து இங்கே நம்ம ஊரில் இந்த ஆர்எஸ்எஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்து மதத்துக்காக தூக்கி நிறுத்துகிறோன்னு, அது மாதிரி முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டு. இப்போ அதெல்லாம் பின்னால் இருந்து இந்த போராட்டத்தை எல்லாரும் பயன்படுத்துவான் இல்லைங்களா. அதாவது ஒரு கலவரம், ஒரு எழுச்சின்னு வரும்போது முடிச்சகுரம், மொல்ல மாதிரி, ரவுடி, கேடி எல்லாரும் உள்ளே புந்துருவான். அப்படி தான் இந்த மாணவர் கலவரத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஏற்கனவே அதிகாரம் இல்லாமல் பல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பெரிய பிரதான அரசியல் கட்சியான பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து வெளியே இருக்காங்க. அவங்க தலைவி வந்து ஜெயிலில் இருக்காங்க, குடும்பம்லாம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்க. இப்போ இந்த சூழலில் அவங்கெல்லாம் இதை அரசுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் உள்ளே புந்துட்டாங்க. இல்லைன்னா இவ்வளோ பெரிய எழுச்சி வராது. மாணவர்கள் போராட்டம் மட்டும் இல்லை, இது வந்து மக்களின் பேரெழுச்சியாக மாறினது காரணம் பல்வேறு சமூக சக்திகள் உள்ளே பூந்து இந்த 4 போயிட்டாங்க. இப்போ அதில் சில பேர் ட்ரெடிஷ்னலி ஆன்டி இண்டியன்ஸ். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து பிரித்து இல்லை இந்திரா காந்தி இங்கே சொல்கிற மாதிரி ஆன்டி இண்டியன் இல்லை, இவங்க சொல்கிற ஆன்டின் இல்லை. ஜென்ரலாக வந்து அவங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சதை விரும்பாதவங்க இருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கிற எல்லாருமே பங்களாதேஷ் உருவானதை ஆதரித்தவங்க இல்லை. அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து பாகிஸ்தானோடு இருக்கணும்னு நினச்சவங்க இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்தியா வந்து பிரித்து 2ஆக கொடுத்ததில் வந்து தீரா பகை இருக்குது. இந்த ஜமாயத்து இஸ்லாமி போன்றவைகள் இப்போ இந்து ராஷ்டிரத்தை இங்கே ரொம்ப பேச பேச கவுண்டராக அங்கே வருது இல்லையா. இப்படி பல சக்திகள் இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிராக. இப்போ கடைசியாக இந்த ஹசீனாவை வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் பண்ணாமல் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது. அதாவது பிளாங்கெட் செக் பிளாங்காக கொடுத்துருவாங்க இல்லையா, கையெழுத்து போட்டு. அது மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் பண்ணதின் விளைவு இன்றைக்கி இந்தியர்கள் அனுபவிக்கிறாங்க. இந்தியர்களில் குறிப்பாக இந்துக்கள், புத்திஸ்ட்டு அந்த மாதிரி ஆட்கள். இது ரொம்ப தப்புங்க. அதாவது பெரும்பான்மை என்பது எப்போதுமே சிறுபான்மையை பாதுகாக்கிற ஒரு சமூகமாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து சமூக நல்லிணக்கம் அங்கே இருக்கும். பெரும்பான்மை என்பது தன்னுடைய அந்த சக்தியை சிறுபான்மையை நசுக்குவதற்கு, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, பங்களாதேஷாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இது பெரும்பான்மை என்பது ப்ரொடெக்டர் ஆஃப் தி மைனாரிட்டிஸாக இருக்கணும். ஏன்னா பெரும்பான்மைக்கு என்ன பயம் இருக்குது? இந்தியாவில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்துக்களுக்கு ஆபத்து, இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு. எங்கேருந்து ஆபத்து எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. அதுபோல் பெரும்பான்மை சமூகங்கள் வந்து சிறுபான்மையை பாதுகாக்கணும் தாய் உள்ளத்தோடு. அது இல்லாத போது இந்த மாதிரி சமூக பதட்டங்கள்லாம் வரதான் செய்யும். இந்தியா இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய பாடம்னா என்ன சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. அதாவது என்ன கேட்டால் சல்மான் குர்ஷித் காங்கிரஸ் தலைவர் போன வாரம் பேசிட்டு எல்லாரும் திட்டினாங்க. உண்மையில் நான் ஆய்வு செய்ததில் இன்றைக்கி இந்தியாவில் என்ன நிலைமைகள் இருக்குதோ அது பூராவும் பங்களாதேஷில் இருந்தது. அங்கே வெடிச்சிடுச்சு, இங்கே வெடிக்கலை. எப்போ வேணாலும் வெடிக்கலாம். ஏன்னா பொருளாதாரம் நல்லா வளருது. ஆனால் அந்த பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் சாமானியனுக்கு கிடைச்சிதானா? 2 நாட்டிலையுமே சாமானியனுக்கு ஜிடிபி குரோத் நல்லா இருக்குதுன்றாங்க, எல்லாம் இருக்குன்னு. ஆனால் ஒரு டாப் 5% பெரும் பணக்காரர்கள் தான் இந்த தேசத்தின் பொருளாதார சுபீட்சத்தை அனுபவிக்கிறாங்களே ஒழிய அதனுடைய பலன் சாரம் சாமானிய மக்களுக்கு போல. இதே தான் பங்களாதேஷில். அதே போல் வேலையில்லா திண்டாட்டம் என்பது இப்போ இந்தியாவில் சொல்கிறாங்க அஃபிஷியலாகவே
1947க்கு அப்புறம் இவ்வளோ மோசமாக இவ்வளவு கொடுமையாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இல்லைன்னு. அதே சேம் சிச்சுவேஷன். அதில் ஒரு ஃபேக்டர் தான் இந்த 30% ரிசர்வேஷன் இந்த விடுதலை போராட்ட வாரிசுகளுக்குன்னா அது அவாமி லீக் கட்சி ஆளுங்கட்சிக்காரங்க எடுத்துருவாங்க. இதுதான் வந்து மாணவர்களை வந்து ரொம்ப கிளர்ந்தெழ வச்சது. அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவிலையும் பிக் ப்ராப்ளம், அங்கேயும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அத்தாரிட்டேரியனிசம் லீடர்ஷிப் வந்து, அதாவது ஒருத்தரை விமர்சனம் பண்ணுறத தாங்கணும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்னு ஒரு சினிமாவில் பாட்டு வரும். இங்கே பதவி வந்தாச்சுன்னா என்னை எதிர்த்து பேசினியா 17 கேஸ் போட்டு உன்னை குண்டரில் தள்ளுவேன்றாங்க. கருத்து விமர்சனங்கள் வந்துட்டு நிச்சயமாக வரவேற்கணும். ஜவஹர்லால் நேரு வந்து அந்த வகையில் முதன்மையான பிரதமர். நாடாளுமன்றத்தில் தன்னை விமர்சனம் பண்ணுறவங்கள உட்காந்து கேட்பார், அதுக்கு பதில் சொல்லுவார். அதனால தான் இந்த நாடு இன்றைக்கும் ஜனநாயக நாடாக இருக்குது. அவர் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் இல்லை. இப்போ இருக்கிற ஆளுங்க மாதிரிலாம் வந்து இருந்தாங்கன்னா அது இந்தியாவும் பாகிஸ்தான் மாதிரி தான் ஆயிருக்கும். ஆக அரசியல் சுதந்திரம் என்பது இருக்குது, நசுக்கப்படுது, பறிக்கப்படுகிறது. அதே போல் ஆளுங்கட்சியினுடைய சர்வாதிகாரம், ஒரு கட்சி ஆட்சின்றது இந்தியாலாம் ஏறத்தாழ எல்லாத்துலேயும் உள்ளே புகுந்துட்டாங்க. யூனிவர்சிட்டி, யூபிஎஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மந்தமே இல்லை. அந்த கிரிக்கெட்டு, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், ஜெய்ஷா அவர் கிரிக்கெட் விளையாடி இருப்பாரான்னு எனக்கு தெரியாது. அப்பா அமித்ஷாவால் வேண்டாம். ஆக அனைத்து துறைகளிலும் இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் அவாமி லீக் அங்கே ஆளுங்கட்சி எல்லாத்துலேயும் ஆளுங்கட்சிக்காரங்களை போட்டு திறமையான தகுதியான கட்சியில் இல்லாதவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பங்களாதேஷில் நடந்துச்சு. அதை பார்த்தாவது நம்ம திருந்தணும். இல்லை திருந்துவார்கள். இந்தியாவில் பாடம் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது, எடுத்துக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக இதில் கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அங்கே சிறுபான்மையினர் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை இந்திய ஊடகங்கள், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக பேசுகிறாங்க. இதில் வந்து ஒரு சாமானியனுக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும்? ஏன்னா அங்கே நடக்கிறதையும் பார்க்குறாங்க, நம்ம நாட்டில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நிலைமை எங்கே வேணாலும் வரலான்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன? எடுத்த எடுப்புலையங்க உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் மைனாரிட்டிஸ், அதாவது சிறுபான்மைகள், மொழி சிறுபான்மை அல்லது மத சிறுபான்மை, வேறு எதை இன சிறுபான்மையாக இருந்தாலும் சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அது மற்ற எல்லாரை விட ஆளுகிற அரசாங்கத்துக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸில் பாஜகவின் ஒரு ஐடியலாகு, ஒரு முக்கிய தேசிய செயற்குழு உறுப்பினர் ராம் மாதவ்ன்றது தலைப்பு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் ஒரு வார்த்தை தான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ரொஃபஸர் முகமது யூனிஸ்க்கு வேண்டுகோள் விடுக்கிறாரு. அதாவது மாடர்ன் செக்குலர் பங்களாதேஷை நீங்கள் உருவாக்கணும், கட்டணும். ப்ளீஸ் பில்டு மாடர்ன் செக்குலர் பங்களாதேஷ்ன்றார். மதச்சார்பற்ற நவீன வங்கதேசத்தை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும்னு புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறவருக்கு வேண்டுகோள் கொடுக்குறார். மிக நல்ல வேண்டுகோள். இதை கருத்து எது. ஆனால் நம்ம உள்ளூரில் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம்? இப்போ செக்குலர்ன்ற வார்த்தையை சொன்னாலே ஆன்டி இண்டியன்றாங்க, சீடோ செக்குலரிசம்ன்றாங்க. நேரு செக்குலரிசம் பேசி தான் இந்த நாட்டை கெடுத்தாருன்றாங்க. இந்து ராஷ்டிரான்றாங்க. பெரும்பான்மை இந்துக்கள் வாழற இந்த நாட்டில் முஸ்லீம்களை எதுக்கு துரத்து போ, பாகிஸ்தானுக்கு போன்றாங்க. அப்போது இங்கே வந்து சிறுபான்மையினருக்கு அவங்க எப்படி நடத்துகிறாங்க? சிறுபான்மையினரை வந்து நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமரே பேசினார், ஆக்கிரமிப்பாளர்கள்னு பேசினார். அவங்கள பற்றி என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக பேசினார். ஆனால் இன்றைக்கி அங்கே சிறுபான்மை இந்துக்கள், இங்கே சிறுபான்மை முஸ்லீம்கள். அப்போ சிறுபான்மையினர் தாக்கப்படுவது எங்கே தாக்கப்பட்டாலும் தவறு. அவங்க சொத்துக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் வேலை வாய்ப்புக்கும் பாதுகாப்பு இருக்கணும். அதை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலவரங்களில் ரவுடி எலிமெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஜமாயத்தை இஸ்லாமி, ஆன்டி இண்டியா ஃபோர்ஸஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு பாவம் அப்பாவி இந்துக்களை சூறையாடுறாங்க. நிறைய பேர்
நீங்கள் துப்பாக்கி சூடில் 450 பேர் மாணவர்கள் போராடினவங்க செத்து இருக்காங்கன்றது ஒரு கதை சொல்லுது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண இந்துக்கள், அப்புறம் புத்திஸ்ட்டுகள், இவங்கெல்லாம் கூட பல பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க, கொன்று இருக்காங்க, வீட்டில் பூந்து அடிக்கிறாங்க. இப்போ புரட்சி நடந்து முடிஞ்சாச்சு, ஆனால் இன்னும் கலவரம் ஓய்ந்த பாடு இல்லை. அவாமி லீக் ஆளுங்கட்சியாக இருந்தது இல்லையா, அந்த தலைவர்கள் ஒரு 40 பேரை கொண்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அவர் என்ன எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சொல்லியிருக்காருன்னா, யூனுஸு அமைதியை கொண்டு வாங்க, எல்லாரையும் பாதுகாக்கணும், இல்லைன்னா நான் ரிசைன்மெண்ட்டு போயிடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவர் மிரட்டல் பண்ணியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கும் கலவரம் இன்னும் இதுவாக இல்லை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஆர்எஸ்எஸ் மாதிரி அமைப்புகள் இந்தியாவுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள்லாம் சிறுபான்மையிற்கு எதிராக தான் இருக்குது. இந்து ராஷ்டிரம் வரணுன்றாங்க. அதனுடைய ஒரு முக்கியமான தலைவர் இன்றைக்கி சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்ல விரும்பலை நான். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தலையங்க பக்கத்தில் எழுதுகிறாரு, பில்ட் எ மாடர்ன் செக்குலர் பங்களாதேஷ்ன்றார். நாம் அதை தான் சொல்கிறோம், ப்ளீஸ் டூ தி சேம் இன் இந்தியா. இந்தியாவில் மைனாரிட்டிஸை தாக்காதீங்க, அவங்க உரிமை. இப்போ பாருங்கள், லேட்டஸ்ட்டு வக்ஃப் போர்டு திருத்த சட்டங்கள், இவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்களை பற்றி தான் கவலைப்படுவாங்க. அதாவது இந்து பெண்கள் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை இல்லை, முஸ்லீம் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதாவது இவங்க உணர்வே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள். ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி பங்களாதேஷில் இவங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கணும்னு ஓலமிடுறாங்க. நாம் அப்படி இல்லை, சிறுபான்மையினர் எந்த நாட்டில் இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப குறுகிய கால பலன் தரலாம். இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசுகிற இந்து ராஷ்டிரா, ஹிந்து மெஜாரிட்டி கண்ட்ரின்றதெல்லாம் குறுகிய பலன். இப்போ குளோபலைஸ்டு வில்லேஜ் ஆகிருக்கு வேர்ல்டு லெவலில். இப்போ இந்தியர்கள் பல நாடுகளில் இருக்காங்க, சிங்கப்பூரில் மந்திரியாகவே இருக்காங்க, மலேசியாவில் மந்திரியாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா வம்சாவளின்னு சொல்லிக்கிறவங்க ஜனாதிபதியாக கூட ஆக போகிற வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் குறுகிய அரசியலுக்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவில் மைனாரிட்டிஸ்க்கு எதிராக பேசிட்டு நடந்துட்டு, அதே வாயில் பங்களாதேஷில் மைனாரிட்டிங்களை பாதுகாருங்கன்னு சொல்கிறாங்கன்றது வேடிக்கை வினோதமாக இருக்குது. நன்றி சார். வணக்கம்.